அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கடைச்சக்கை பிரெட் ஃப்ரூட்டோட பண்ண போகிறோம். பிரெட் ஃப்ரூட் போட்டு மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு மட்டன் நல்லா க்ளீனாக கழுகி வச்சுருக்கிறேன். கடைச்சக்கையை பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும். மட்டன் கழுகி வச்ச மட்டன் குக்கரில் போட்டுக்கணும். குக்கரில் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பிரெட் ஃப்ரூட் கடைச்சக்கை கட் பண்ணி அது முக்கால் வேவானவருக்கு தான் போடணும். மட்டன் முக்கால் வேவானவருக்கு தான் போடணும். அது அப்புறமா போடும்போது பார்ப்போம். அப்புறம் மட்டன் போட்டுக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கணும். இதில் போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். மிளகாத்தூள், தனியா பொடி, கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கணும். கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2, அப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் புதினத்தலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை, இதெல்லாம் போட்டு நல்லா கையில் இளக்கணும். நல்லா கை போட்டு இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கையோட எண்ணெய், நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக கறியோடு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர் அடுப்பில் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, ஜாஸ்தி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கனால இதுலேயே தண்ணி வரும். நம்ம மட்டன் வேவிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குங்க. ஓகே, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இது போட்டுக்கணும். இந்த கடைச்சக்கைங்கிற சொல்கிற பிரெட் ஃப்ரூட் போட்டுக்கணும். இது போட்டு கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10, இதுக்கு ரொம்ப வேவில்லை, ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். இது கூட இது கொஞ்சம் வேகட்டும். வெந்த வரைக்கும் நமக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துலாம். காய் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் அரைச்சி ஊற்றின வரைக்கும் திருப்பி கொஞ்சம் கூட வேக வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாரில் வேணாலும் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இது ஒன்று கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்ச வரைக்கும் இது தாளிச்சுக்கணும். இதில் உப்பு இருக்கா பார்ப்போம். உப்பு காரம் எல்லாம் இருக்குதா. எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரியாக இருக்குது. இது ஒன்று கொதிக்கிற மட்டும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சிருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். கடைச்சக்கை எல்லாம் வெந்தாச்சு. கடைச்சக்கை மட்டன் எல்லாமே வெந்திருக்கு நல்லாமே. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம்.
தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற மட்டும் வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம செய்து வச்சுருக்க குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கடைச்சக்க மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஹ்மீஸ் கிச்சனுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.